சாமிக்கு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. எண்ணெய்லாம் ஊற்றியாச்சு. பூ வச்சாச்சு. சாம்பிராணி மட்டும் நுறுக்கிட்டு வந்துடலாம். சாம்பார் கொதிச்சிடுச்சுங்க. மல்லி இலை கிள்ளி போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். கருப்பு கவனி அரிசியில் அரைச்சி மாவுங்க. ஆல்ரெடி மிக்சடு இது போட்டிருந்துருப்பேன். அதில் நேற்று ஊற வச்சு மாவுங்க அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் தோசை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி ஊற்றிக்கலாங்க. கொட்டிக்கலாங்க. சாம்பிராணி ரெடி ஆகிட்டு இருக்குங்க. விளக்கு ஏற்றியாச்சு. அவ்வளோதாங்க, பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. தோசை ஊற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. சாம்பார் ஊற்றியாச்சுங்க. நல்லா சூடாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.